கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. ஏ அனன்யா, ஹாய். என்ன இந்த பக்கம்? சும்மாதான். சரி, ஓகே, பாய். பாய். ஹாய் பூங்கொடி. வா அனன்யா, எப்படி இருக்க? என்ன இவ்ளோ தூரம்? பாட்டியை பார்க்க வந்திருக்கியா? பாட்டியெல்லாம் பார்க்க வரல, உன்னைதான் பார்க்க வந்தேன். என்னையா? என்ன விஷயம்? நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன? இல்ல, எனக்கு பரதநாட்டியம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. நல்ல விஷயம் தானே. ஆமா, ஆனா மாஸ்டர் கிட்ட கத்துக்கணும்னா எனக்கு பயமா இருக்கு. முன்ன பின்ன தெரியாதவங்க எப்படி சொல்லி கொடுப்பாங்களோன்னு ஒரு பயம். ஆமா, நீ யார்கிட்ட கத்துக்கிட்ட? நான் எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டேன். அப்படி சொல்லு. அதான் உன் ஆட்டத்துல ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருந்துச்சு. நீ உங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்ட மாதிரி எனக்கு நீ சொல்லி கொடுத்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். நீ என் வீட்டுக்கு வந்து டெய்லி ஈவினிங் சொல்லி கொடுத்தா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஐயோ, என்னாலாம் முடியாது அனன்யா. நீ தப்பா நினைச்சுக்காத. நான் படிக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னால முடியாது. சாரி அனன்யா. இல்ல பூங்குடி, நீ தான் எனக்கு சொல்லி கொடுக்கற. ப்ளீஸ். முடியவே முடியாது. சொன்னா புரிஞ்சுக்க அனன்யா. என்னை வற்புறுத்தாத. சொல்லி கொடுக்க எப்பவும் பொறுமையும் பெரிய மனசும் வேணும். உனக்கு அது இல்லன்னு நினைக்கிறியா? ப்ளீஸ் பூங்குடி, ப்ளீஸ். என்னால முடியவே முடியாது அனன்யா. ப்ளீஸ். இங்க என்ன பிரச்சனை? அனன்யா ஏதோ கெஞ்சிக்கிட்டு இருக்கா, நீ முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன நடக்குது இங்க? பாருங்க பாட்டி, பரதநாட்டியம் கத்துக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. பூங்கொடி எங்க வீட்டுக்கு டெய்லி ஈவினிங் 1 hour வந்து சொல்லி கொடுக்க சொன்னா மாட்டேன்னு சொல்றா. ஏமா பூங்குடி, போய் சொல்லி கொடுக்க வேண்டியதானே? இல்ல பாட்டி, நான் தாத்தாவை வேற பாத்துக்கணும். டே டைம்ல காலேஜ் வேற போகணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதுல 1 மணி நேரம் அங்க போயிட்டு வர முடியாது. என் வேலையெல்லாம் கெட்டுடும் பாட்டி. பூங்குடி, கலைங்கிறது யாராவது ஒருத்தர்கிட்டதான் அபூர்வமா குடியிருக்கும். அத தனக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கவே கூடாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் இப்படித்தான். முக்கியமான விஷயங்கள்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் நினைச்சு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்காமலேயே விட்டுட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ பூங்குடி, எப்பவுமே நல்லா இறைக்கிற கிணறு தான் சொருக்கும். உன்கிட்ட இருக்கிற கலைய இவ கத்துக்கணும்னு நினைக்கிறா. நீ இவளுக்கு கத்து கொடுக்கறது தான் நீ உன் கலைக்கு கொடுக்கற மரியாதை. டெய்லி 1 hour தானே, தாத்தாவை நான் பாத்துக்கிறேன். நீ போய் கத்துக்கொடு. பாட்டி நான் சொல்றேன்ல, போய் கத்துக்கொடு. சரிங்க பாட்டி. தேங்க்ஸ் பாட்டி. மாறி, என்ன பிளாச்சு? அது வந்து புள்ள, தாத்தாவை கூட இருந்து நீ பத்திரமா பாத்துக்கோ. நான் அனன்யா வீடு வரைக்கும் போயிட்டு வந்து. சரி, நீ போயிட்டு வா, நான் தாத்தா பத்திரமா பாத்துக்கிறேன். இத புடி. அனன்யா, நம்ம போலாமா? பை பாட்டி. அனன்யா, 2 பேரும் எப்படி போக போறீங்க? ஆட்டோல போய்க்கிறோம் பாட்டி. ஆட்டோலியா? ஒரு நிமிஷம் இருங்க. தீபிகா, என்ன பாட்டி? கொஞ்சம் ஜீவா வீட்டு வரைக்கும் போகணும். ஒரு சின்ன வேலை இருக்கு. கார் எடுத்துட்டு வரியாமா? ஷூர் பாட்டி. சீக்கிரமா வா. சரிடி, நான் கிளம்புறேன். பாய். தீபி, இருடி. என்ன கேம் பாதிலே விட்டு போற? இந்த கேம் அடி முக்கியம். நான் என் ஆள் ஜீவா வீட்டுக்கு போறேன். சரி, ஓகே, பாய் டி. பாய். பாட்டி போலமா? நான் ரெடி. இல்ல தீபிகா, நான் கூட வரலமா. இவங்க தான் ஜீவா வீட்டுக்கு போறாங்க.
ஜீவா வீட்ல போய் அவங்கள டிராப் பண்ணிட்டு வந்துடுறியா? இவ எதுக்கு பாட்டி ஜீவா வீட்டுக்கு போறா? அது வந்துமா, அனன்யா பூங்கொடி கிட்ட பரதநாட்டியம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறா. டெய்லி 1 hour அவங்க வீட்டுக்கு போய் பூங்கொடிய கத்துக்கணும்னு நான் தான் சொல்லியிருக்கேன். நீ கொஞ்சம் போய் அவங்கள டிராப் பண்ணிட்டு வந்துடுறியா? இவள டிராப் பண்றதுக்கு நான் என்ன இவ கார் டிரைவரா? சூப்பர் டி. கடைசியில உன்னை கார் டிரைவராவே ஆக்கிட்டாளே. அவ பயங்கரமா பிளான் பண்றாடி. உஷாரா இருந்துக்கோ. ஜீவா வீட்டுக்குள்ள போறதுக்கு ரூட்டை புடிச்சிட்டா பாரு. அங்க போய் 1 மணி நேரம் டான்ஸ் கிளாஸ் நடக்க போகுது. ரொமான்ஸ் கிளாஸ் தாண்டி அங்க நடக்கும். பாத்துடி, கடைசியில தேவதாஸ் மாதிரி தேவதாஸ் நீ ஆயிடாத. தீபிகா போலாமா? டைம் ஆயிடுச்சு. வா பூங்குடி. அனன்யா, எப்படியோ நீ நினைச்ச மாதிரி அடம்புடிச்சு என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்ட. நானும் பாட்டி பேச்சை தட்ட முடியாம இங்க வந்துட்டேன். ஆனா எனக்கு என்னமோ இதெல்லாம் சரி வரும்னு தோணல. இங்க பாரு பூங்குடி, நீ எதை பத்தியும் யோசிக்காத. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ஏற்கனவே அம்மா கிட்ட இத பத்தி பேசிட்டேன். அவங்களும் சம்மதம் சொல்லிட்டாங்க. நீ பயப்படாம வா. வா. அம்மா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் கூட்டிட்டு வரேன்னு. பூங்குடி தாம்மா அந்த மாஸ்டர். இவ சூப்பரா பரதநாட்டியம் ஆடுவா. எங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல கூட இவ தாம்மா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா. இவ சொல்லி கொடுத்தா நான் நல்லா கத்துப்பேம்மா. என்ன சொல்ற நீ? நான் உனக்கு வேற மாஸ்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். மாஸ்டர், இவர்தான் நாட்டிய பேரொளி ரங்காச்சாரி. மிகப்பெரிய அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. இவர்கிட்ட பரதநாட்டியம் கத்துக்கிட்ட நிறைய பேரு கலைமாமணி பட்டம்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய மாஸ்டர். இல்லம்மா, நான் பூங்குடி கிட்டயே பரதநாட்டியம் கத்துக்கிறேன். என்ன அனன்யா, கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுற? உன் கூட படிக்கிற பொண்ணு கிட்ட பரதநாட்டியம் கத்துக்கிறது முக்கியமா, இல்ல இவர் மாதிரி பெரிய மாஸ்டர் கிட்ட கத்துக்கிறது முக்கியமா? இது வரைக்கும் இவர் யார் வீட்டுக்கு போய் கிளாஸ் எடுத்தது இல்ல. நான் தான் உனக்காக நம்ம வீட்டுக்கு வந்து கிளாஸ் எடுக்க சொல்லி இவரை கம்பல் பண்ணி சம்மதிக்க வச்சேன். இவர் எவ்வளவு பெரிய மாஸ்டர் தெரியுமா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் மாஸ்டரை உனக்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க. ஆனா நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? ஆண்டி, இந்த மாஸ்டரா? இந்த மாஸ்டர் மிகப்பெரிய மாஸ்டர் ஆச்சே. இவரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக பல பேர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அனன்யா, நீ ஆண்டி சொன்ன மாதிரி இந்த மாஸ்டர் கிட்ட கத்துக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கிராமத்துல தையத்தக்கான ஆடுவாங்க. அந்த ஆட்டம் வேணா உனக்கு பெருசா இருக்கலாம், ஆனா உன் மாம் ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் ஒத்து வருமா? எதையும் முறைப்படி கத்துக்கிட்டாதான் அந்த கலைக்கே மதிப்பு. முறை மீறி எந்த காரியம் பண்ணாலும் அது சரிப்பட்டு வராது அனன்யா. தீபிகா. ஆமா அனன்யா, தீபிகா சொல்றதும் கரெக்ட் தான். அப்படி போடுறி பட்டிக்காடு. நான் எங்க அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். நீ சொன்ன மாதிரி என்னால ஆட முடியும். ஆனா அதுல இருக்கிற நுணுக்கங்களை ஒரு மாஸ்டரால மட்டும்தான் மத்தவங்களுக்கு கத்து கொடுக்க முடியும். இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நீ இந்த பெரிய மாஸ்டர்கிட்ட கத்துக்கிறது தான் சரி. அம்மா சொல்ற மாதிரி கேளு. அனன்யா, உனக்கு பரதநாட்டியம் தானே கத்துக்கணும். அதை இந்த மாஸ்டர் கிட்டயே கத்துக்கோ. அம்மா சொல்ற மாதிரி செய். ஆமா அனன்யா, நீ மாஸ்டர் சொல்லி கொடுக்கறத நல்லபடியா கவனமா கேட்டு கத்துக்கோ. எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. தாத்தா வேற பாத்துக்கணும். நான் அப்படியே கிளம்புறேன். நான் கிளம்புறேன் மேடம். வர மாஸ்டர். போயிட்டு வா.
மாஸ்டர், நீங்க இன்னைக்கே ஒரு நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிங்க. நான் ஆபீஸ்க்கு போய் உங்க அக்கவுண்ட்டுக்கு அட்வான்ஸா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். சரிம்மா, ஆல் தி பெஸ்ட். ஆண்டி நான் சொன்ன மாதிரி சிறப்பான மாஸ்டர் அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நல்ல வேளை, சரியான நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். உன்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் இந்த மாஸ்டரை அரேஞ்ச் பண்ணேன். இந்த மாஸ்டர் உனக்கு ஓகே தானே? டபுள் ஓகே ஆண்டி. சரி, பாய்மா. ஓகே ஆண்டி, பாய். ஏ பட்டிக்காடு, பட்டிக்காடு, உன்னை கார்ல ஏறு, நான் டிராப் பண்றேன்னு சொல்லுவேன் நினைச்சியா? அதுக்கு இல்லடி, நீ பக்காவா பிளான் பண்ணி ஜீவா வீட்டுக்குள்ள வந்து கிடைக்கிற 1 மணி நேரமும் ஜீவா கூடவே இருக்கலாம் நினைச்சேன். அந்த பிளான உடைச்சதே நான் தான். உன் பிளான் தெரிஞ்ச அடுத்த செகண்டே நான் மாயாவதி ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி நல்ல மாஸ்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். ஏய், நீ எல்லாம் ஊர்ல மாடு மேய்ஞ்சுக்கிட்டு சாணிய பொறுக்கிட்டு அதை தட்டிக்கிட்டு திரிஞ்சவ. உனக்கெல்லாம் பரதநாட்டியத்தை பத்தி என்னடி தெரியும்? நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரி நிறைய பேரு தைய தக்கான்னு ஆடுறதுதான் பரதநாட்டியம் நினைச்சிட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் அந்த தெய்வீக கலையை தொடர்றதுக்கே அருகதை இல்லை. யார் யார் எதை ஆடணும்னு தெரியல. நீ எல்லாம் பரதநாட்டியம் ஆடுற பாத்தியா? அதான் இந்த பரதநாட்டியத்தோட சாபக்கேடு. இதுக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன். அத கேட்காம நீ மறுபடியும் ஜீவா விஷயத்துல தலையிடுற. இப்போ அவன் வீட்டுக்குள்ளே வரதுக்கு பிளான் பண்ணிட்ட. இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமா ஏதாவது பண்ண உன்னை இந்த ஊரை விட்டு இல்ல, உலகத்தை விட்டே அனுப்பிடுவேன். ஜீவா ஏன் ஆளு, அவர் கூட நீ பேசுறது எனக்கு பத்திக்கிட்டு வருது. இதுல அவர் வீட்டுக்கே வந்து 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ற. அதான் மாயா ஆண்டிய வச்சு உன்னை அவமானப்படுத்தி அனுப்புன. இதுக்கு மேலேயும் உனக்கு புத்தி வரல, உனக்கு ஷாக் மேல ஷாக் அடிக்கும். ஜாக்கிரதையா இருந்துக்கும். என்னாச்சு தீபி, உன்னோட கடமையை முடிச்சிட்டியா? ஜீவாவும் பூங்கொடியும் 1 ஹவர் ரொமான்ஸ் பண்ண போற கிளாஸ்ல அந்த பூங்கொடியை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டியா? நீ இவ்ளோ ஏமாளியா இருப்பன்னு நான் நினைக்கவே இல்லை தீபிகா. என்ன அவ்வளவு முட்டாளு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இதான் நடந்துச்சு. அப்படியா? அப்படிதான். இது எல்லாமே என்னோட பிளான் டி. உங்க பாட்டி சொன்னப்போ எதுவுமே தெரியாத மாதிரி திட்டிட்டே அவளை கார்ல கூட்டு போன. அப்படி நடிச்சுதான் அவளை அசிங்கப்படுத்தின. வரும்போது கூட அவளை நான் கூட்டிட்டு வரல, நடந்து வரட்டும்னு விட்டுட்டு நான் போய் ஹாப்பியா 4 ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தேன். இப்ப பாரு, அங்க இருந்து அந்த பட்டிக்காடு லொங்கு லொங்கு நடந்துட்டு வருவா.
அவ வராடி. ஏய் என்ன பட்டிக்காடு, அனன்யாவுக்கு பரதநாட்டியம் கிளாஸ் எடுத்து முடிச்சாச்சா? அவ நாளைக்கே அரங்கேற்றம் பண்ணலாமா? ஏய் விடுங்கடி, விட்டா அழுதுருவான். ஏண்டி, ஊர்ல இருந்து வந்து ஃப்ரீ கோட்டால ஃப்ரீ ஹாஸ்டல்ல படிக்கிற உனக்கே இவ்ளோ பிளானிங்கும் திமிரும் இருந்தா, பணக்கார வீட்ல பிறந்து சிட்டில வளர்ந்த எனக்கு எவ்ளோ திமிரு இருக்கும்? நீ 1 hour ஜீவா வீட்டுக்கு போவியா? டான்ஸ் எடுக்கிற சாக்குல என் ஜீவாவை சைட் அடிப்பியா? நீங்க பண்ற ரொமான்ஸ்க்கு நான் உனக்கு டிரைவர் வேலை பார்க்கணுமா? இப்ப என்னடி ஆச்சு? வெச்செல்லாம் உனக்கு ஆப்பு. இது எல்லாமே என்னோட பிளான். நான் முன்னாடியே ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உன்னை எல்லார் முன்னாடியும் எப்படி நோஸ் கட் பண்ணனு பாத்தியா? காசை தூக்கி போட்டா கத்து கொடுக்க 1000 மாஸ்டர் இருக்காங்க. என்னமோ நீ கத்து கொடுப்பியா? அத நாங்க சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? போடி, நீ எல்லாம் தெருவுல டப்பாங்குத்து டான்ஸ் ஆடதான் லாய்க்கு. உன்னோட பரதநாட்டியத்தெல்லாம் இங்க பார்க்க ஆளே இல்ல. போடி. ஏ தீபி, செம்ம கலாய்டி. பூவே, என்ன பிளா? அதுக்குள்ளே வந்துட்ட? கிளாஸ் முடிஞ்சிருச்சா? பூங்குடி, என்னம்மா போனதும் வந்துட்ட? பாட்டி, ஜீவா ஃபேமிலி என்ன சாதாரணமான ஆளுங்களா? அவங்களுக்கு தெரியாத மாஸ்டர்ஸா? அவங்க எத்தனை கிளப்ல மெம்பரா இருக்காங்க? அவங்களுக்கு எவ்ளோ பேர் பழக்கம் இருக்கும்? பெரிய மாஸ்டர் தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவர்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பெரிய பெரிய அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க ரேஞ்சுக்கு அவர் தான் கரெக்ட். இவள மாதிரி தையத்தக்கான ஆடுறவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் மாஸ்டர் ஆக்கிடுவாங்களா? அனன்யா தான் விவரம் தெரியாம கூப்பிட்டா இவளாவது இவளோட தகுதி தராதரம் தெரிஞ்சு நடந்துக்கணும்ல. இவளுக்கு தான் அறிவில்ல. நீங்களாவது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா பாட்டி? போதும் தீபிகா, இத்தோட நிறுத்திக்க. இதுக்கு மேல பூங்குடிய பத்தி ஒரு வார்த்தை பேசுன? இல்ல பாட்டி, நான் உண்மையதான் சொல்றேன். இவ நம்ம ஸ்டேஜ்ல ஆடி எல்லாரையும் ஏமாத்திருக்கா. ஆனா அது எல்லா இடத்துலயும் செல்லாது. தப்பு தீபிகா. அன்னைக்கு பூங்குடி ஸ்டேஜ்ல ஆடினதை பார்த்து எனக்கு புல்லரிச்சு போச்சுமா. இன்னைக்கு நீ அவளுக்கு சரியா ஆட வரலன்னு சொன்னா, ஒண்ணு நீ பொறாமையில சொல்லணும், இல்ல உனக்கு பரதநாட்டியத்தை பத்தி எதுவும் தெரியலன்னு அர்த்தம். தீபிகா, அந்த பொண்ண பாராட்டலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அவமானப்படுத்தாத. பரவாயில்ல விடுங்க சார். அவங்க நடந்தது தானே சொல்றாங்க. என்ன மாதிரி ஏழைக்கெல்லாம் இந்த மாதிரி அவமானம் ஒன்றும் புதுசு இல்லை சார். பூங்குடி, நீ இன்னைக்கு சலங்க கட்டி கத்து கொடுக்கணும் தானே போன. அது நடக்கலனா என்ன? இப்ப நீ சலங்க கட்டி எங்க முன்னாடி ஆடுற. பாட்டி, தாத்தாவுக்கு பரதநாட்டியம்னா ரொம்ப உயிரு. அன்னைக்கு அவரால உன் பரதநாட்டியத்தை பார்க்க முடியலல்ல. தாத்தாவுக்காக இன்னைக்கு நீ ஆடி காட்டுற, ஓகேவா? இந்தாம்மா, இத நீ கட்டிக்கிட்டு இப்ப எங்க எல்லாரும் முன்னாடியும் நீ ஆடுற. வாங்கிக்க. ஏமா தாயங்கிற? வாங்கிக்க. இந்தா.